தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் நம்மோடு இருக்கார். சார், உயர்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? போதுமானதா இருக்கா? புதிய திட்டங்களுக்கு ஏதாவது நிதி ஒதுக்கி இருக்காங்களா? எப்படி? ஆமாம், ஒரு 3200 கோடிக்கு 200 ஒருங்கிணைந்த மாணவர்களுக்கான விடுதி வளாகம் அமைக்கப்பட இருக்கிறது. இது கிராமப்புறத்து இளைஞர்கள் நகர்ப்புறத்தை நோக்கி வருகிற பொழுது புறநகரிலிருந்து வருகிற மாணவர்களுக்கு இந்த 200 ஒருங்கிணைந்த விடுதி வளாகங்கள் அமைக்கப்படுகிற 3200 கோடி ரூபாய் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பல தரப்பட்ட மாணவர்கள், குறிப்பாக கன்னியாகுமரி, மதுரை, திருச்சி, சேலம், தர்மபுரி, ஈரோடு, கோயம்புத்தூரிலிருந்து வருகிற மாணவர்கள் தங்க இடமில்லாமல், விடுதியில் வாய்ப்பு இல்லாமல் தவிக்கிற நிலை இருக்கிறது. அந்த மாணவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு வழிகாட்டியாக, ஒரு கலங்கரை விளக்கமாக இன்று மகத்தான ஒரு திட்டத்தை மாணவர்களுக்கு அறிவித்திருப்பதை நான் வரவேற்கிறேன். அதோடு 2000 கோடியில் மாணவர்களுக்கான மடிக்கணினி வழங்குகிற திட்டம் என்பது வரவேற்கத்தக்கது. ஆக வெற்றி கழகத்தினுடைய இந்த வெற்றி பட்ஜெட் என்பது அல்ல குறையாத அமுத சுரபி போல எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததாக உயர்கல்வித்துறை அமைச்சர் நான் கருதுகிறேன். சார், கல்லூரி மாணவர்களுக்கு இந்த மடிக்கணினி திட்டம் என்பது கடந்த முறை முழுமையா செயல்படுத்தல அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் கூட இருந்துச்சு. கடைசி நேரத்தில் செயல்படுத்த முயற்சி எடுத்தாங்க, சிலவங்க வழங்கினாங்க, அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும். இது முழுமையா முறையாக மாணவருக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் அது குறிப்பிட்ட நேரத்தில் வழங்கப்படுமா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என் துறை சம்பந்தமான ஆய்வுக் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது மிக கவனமாக அமைச்சரிடம் கேட்ட கேள்வி, உயர் அதிகாரிகளிடம் கேட்ட கேள்வி, மடிக்கணினி, கம்ப்யூட்டர், இந்த லேப்டாப் எப்போ கொடுக்க போறீங்கன்னு தான் முதல் கேள்வியை கேட்டார். அந்த முதல் கேள்வியே பட்ஜெட்டில் 2000 கோடியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். கடந்த காலங்களை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. இந்த வருடத்தில், இந்த ஆண்டு, இந்த தொடக்கம் ஒரு புதிய ஆண்டாகவே நாங்கள் பார்க்கிறோம். அதனால இந்த கல்வி ஆண்டு என்பது மாணவர்களுக்கு மகிழ்ச்சியாகவே நான் கருதுகிறேன். உயர்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்பது போதுமான நிதியா இருக்கிறதா பாக்குறீங்களா? குறிப்பா நீங்க கூட்டணி அரசா இருக்கிறீங்க, நீங்க கூட்டணியா அவங்களுக்கு ஆட்சிக்கு பங்களிச்சுட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட நிலையில உயர்கல்வித்துறை அமைச்சரா நீங்க இருக்கக்கூடிய நிலையில உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதுமானதா இருக்கா துறைக்கு? எனக்கு போதுமானதாக இந்த ஆண்டு நான் கருதுகிறேன். அடுத்த ஆண்டு வருகிற பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் உயர்கல்வித்துறைக்கு இன்னும் போதுமான நிதிகளை கேட்டு பெறுவேன். என இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசின் சூழலில் இந்த நிதி என்பது உயர்கல்வித்துறையை செப்பனிடுவதற்கு, உயர்கல்வித்துறையை பராமரிப்பதற்கு, உயர்கல்வித்துறையை கவனிப்பதற்கு போதுமான நிதியாக இருக்கிறது. இருந்தாலும் இன்னும் கூடுதலாக நிதி வழங்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். கடைசியா ஒரு கேள்வி, மாநில பல்கலைக்கழகங்களுக்கு ஊதியம் வழங்குவதற்கோ அதில் இருப்பவர்களுக்கு சில துறைகளை நடத்துவதற்கு ஓய்வூதியம் வழங்குவது போன்றவற்றில் சிக்கல் இருக்கிறது. பல பல்கலைக்கழகங்கள் இருக்கின்ற, சென்னை பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், மதுரை பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கு. பல்கலைக்கழகங்களுக்கு தொடர்பாக இந்த நிதி சிக்கலை போக்குறதுக்கு ஏதாவது இந்த பட்ஜெட்ல அறிவிப்புகள் இருந்துச்சு? வாங்க, டிமாண்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ்ல நம்ம இதை பத்தி பேசலாம். அதுல சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்விகள் இருக்கிறது, அமைச்சரின் பதிலுரை இருக்கிறது, புதிய அறிவிப்புகளும் இருக்கிறது. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் எந்தெந்த துறைகளுக்கு, எந்தெந்த இனங்களுக்கு நிதிகளை, ஆதாரங்களை பெருக்கலாம், ஒதுக்கலாம் என்பதை பற்றி டிமாண்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸில் பார்த்துக் கொள்ள. உயர்கல்வித்துறைக்கு பொதுமக்கள் புகார் தெரிவிக்க ஒரு எண் அறிவிக்க போறதாகவும், அதே மாதிரி வெப்சைட் போன்றவையெல்லாம் அறிவிக்க போறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அது எப்போ வரப்போகுது? என்ன மாதிரி? நாளை துறை சார்ந்த எனது துறையினுடைய அதிகாரிகளை அழைத்திருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக அதிகாரிகளை அழைத்து உயர்கல்வித்துறையின் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை நாளை மாலை 4 மணியிலிருந்து 5 மணிக்கு அந்த கூட்டம் இங்கேதான் நடைபெறுகிறது. அதன் பிறகு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று உயர்கல்வித்துறையால் வெளியிடப்படும். வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ, நன்றி சார். உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் இன்றைய தினம் பட்ஜெட் தாக்கல் குறித்தும், அதே போன்று இந்த பட்ஜெட்டில் உயர்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் தொடர்பாகவும், அதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்பாகவும் புதிய தலைமுறையோடு பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷோவுடன் சுரேஷ்குமார்.